தொடர்ந்து மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். குற்றால அருவிகளில் ஞாயிறு விடுமுறையை ஒட்டி காலை முதலே ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். மேலும் மெயின் அருவி, ஐந்தருவி, புலியருவி உள்ளிட்ட அருவிகளில் நீர் சீரானதை அடுத்து சுற்றுலா பயணிகள் குளிக்க தற்பொழுது அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அருவிகளில் நீர் ஆர்ப்பரித்து கொட்டியதால் குளிக்க தடை விதிக்கப்பட்ட தடை நீக்கப்பட்டதால் பயணிகள் அனைவரும் உற்சாக குளியல் போட்டு வருகின்றனர். இதுகுறித்த விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விமலவேலன் இணைப்பில் உள்ளார். வணக்கம் விமலவேலன், இது குறித்த விவரங்களை பகிரலாம். வணக்கம் அஸ்வினி. தென்காசி மாவட்டத்தில் அமைய பெற்றிருக்கிற குற்றாலம் அருவிகளின் சீசனானது வருடந்தோறும் ஜூன் ஜூலை மாதங்களில் களை கட்ட தொடங்கும். அந்த வகையில இந்த வருடத்திற்கான சீசன் தற்போது துவங்கியுள்ளது. இங்குள்ள முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான குற்றாலம் பகுதிகளில் உள்ள அருவிகளில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினத்தை கொண்டாட ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்து நிலையில குற்றாலம் பகுதியில் உள்ள அருவியானது சுற்றுலா பயணிகள் கூட்டத்தால் களை கட்டி வருகிறது. குறிப்பாக குற்றாலம் பகுதியில் உள்ள குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றால அருவி, சிற்றருவி, புலியருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் தண்ணீரானது சீராக கொட்டி வரும் நிலையில அருவிகளில் ஆனந்த குளியலிடுவதற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் தற்போது குவிந்து வருகின்றனர். மேலும் குற்றாலம் மெயின் அருவியில் தண்ணீர் வரத்து சீரான நிலையிலும் அருவி பகுதிகளில் பேரிகார்டுகள் வைக்கப்பட்டுள்ளதால் மெயின் அருவியில் ஒரு ஓரமாகவே நின்று சுற்றுலா பயணிகள் குளித்து வருகின்றனர். மெயின் அருவி பகுதியில் அமைந்து செல்ஃபி பாயிண்டில் குடும்பமாக வந்த சுற்றுலா பயணிகள் தற்போது புகைப்படம் எடுத்து உற்சாகம் அடைந்து கொண்டிருக்கின்றனர். அருவிக்கரை பகுதியில் இருக்கும் கடைகளில் கூட்டம் அலைமோதி வருகிறது. இதனால் வியாபாரிகளும் மிகுந்த மகிழ்ச்சிக்கு உள்ளாகியுள்ளனர். குறிப்பாக தற்போது ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினத்தை கொண்டாட ஏராளமான சுற்றுலா பயணிகள் குற்றாலத்திற்கு வருகை தந்த வண்ணம் உள்ளதால் மெயின் அருவியில் இந்த பேரிகார்டுகளில் அருவிக்கரையில் ஒரு கடுமையான கூட்ட நெரிசல் ஏற்பட்டுள்ளதாலும் அப்பகுதியில் உள்ள பேரிகார்டுகளை அகற்ற உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சுற்றுலா பயணிகள் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி விமலவேலன்.